ஓவரால் என்னென்னா ஒரு தேவான்னு ஒருத்தர் வந்து ஒரு மேன்ஷன் ஒன்று வச்சுருக்காரு. அந்த மேன்ஷன் வச்சுருக்கிற அந்த தேவாவுடைய நண்பர் வந்து ஒருத்தர் கொல்லப்படுகிறார். அவர் தான் சத்யராஜ். அந்த நண்பனுடைய மரணத்துக்கு யார் காரணம், அது பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்றத தேவா கண்டுபிடிக்கிறாரு. தேவா யார், தேவாவுக்கான பின்னணினா தேவா விண்டேஜ் தேவாவா என்ன, விண்டேஜ் ரஜினியா என்னவா இருக்கார் அப்படின்றது வந்து ஒரு சுவாரஸ்யமாக ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட பிரமாதமாக கொண்டு போயிருக்கார் லோகேஷ் கனகராஜ் வந்து. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்தோம்னா எந்த ஆஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது சார்? இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு கதை மூடுக்குள்ளே போகிற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு எதுக்கு மேன்ஷன் வச்சுருக்காரு, இந்த மேன்ஷனில் யார் தங்கியிருக்கிறாங்க, அப்புறம் குறிப்பாக வந்து சத்யராஜுக்கும் இவருக்குமான அந்த நட்பு என்ன, இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பின்னணியில் இருக்காங்க, இந்த சத்யராஜுடைய அந்த சாவுக்கு இவர் ஏன் வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. வந்து குறிப்பாக அந்த சத்யராஜ் அவருக்கு பின்னணியில் என்ன இருக்குது, அவருடைய அந்த மரணத்துக்கு யார் காரணம் அப்படின்ட்டு வந்து அவர் கொண்டு போகிறார் வந்து ரஜினி வந்து கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். அப்புறம் இதுக்கு இடையில் ஸ்ருதிஹாசன் மற்ற கேரக்டர், நாகார்ஜுனா என்ன மாதிரியானது, நாகார்ஜுனா வந்து ஒரு வைசாக்கில் இருக்கிற ஒரு ஆர்பரையை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அதில் ஒரு சின்ன விஷயம் அது என்னென்னா, ஒரு தங்கம் வைரம் கடத்துகிறாங்க, அதை நேரடியாக கடத்தினா அது வந்து ரொம்ப தெரிஞ்சு போயிடும் அப்படின்றதால வாட்சை பேக்ட்ராப்பாக வச்சு அந்த தங்க வைரத்தை கடத்துறாங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து படம் பார்க்குற நம்மள ஒரு மூட் செட்டுக்கு வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க.